வணக்கங்க. எல்லாரும் பார்த்துக்கங்க, நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேலு சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் எல்லாரும் பார்த்துக்குங்க, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர். எல்லாரும் நாளைக்கு காலையில அதிமுக அலுவலகத்துக்கு 10 மணிக்கு வாங்கன்னாருங்க. ஆனால் யாருமே போலையாங்க. நீ என்ன பொதுச் செயலாளர், உன்னை நாங்க பொதுச் செயலாளராக ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி அதிமுக எங்கிட்ட அந்த முழு பூசணிக்காய ரோட்டுல போட்டு இன்னைக்கு உடைச்சாச்சு. அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சாச்சு. 3ஆக உடஞ்சாச்சு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி டீம், இன்னொரு டீம் வேலுமணி டீம், இன்னொரு டீம் CV சண்முகம் டீம். இதுல தாவேக்கா கூட இப்ப யாரு போறதுன்னு சொல்லி இன்னைக்கு பிச்சுக்கிட்டு புடுங்கிட்டு நிக்காங்க. சாடுறது, இந்த காளையை அவுத்து விட்டா சாடும் பத்திலாம் அப்படி சாடுறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கு. ஆனா அதுல எடப்பாடி காளைக்கு அங்க வேலையே இல்லை. வேலுமணியை மேல இருந்து பாஜகவினுடைய தூண்டுதல்ல அவரை போய் தாவேக்கா கூட சேருன்றாங்க. இன்னொரு டீம் CV சண்முகத்துடைய ஆட்களும் சேரலாம்னு தயாரா இருக்காங்க. இதுல எந்த காலை இன்னைக்கு நேரா ஓடி போகுது என்று தெரியவில்லை. இது நம்ம எல்லாருமே தேர்தலுக்கு பிறகு ஆகும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மாறணும். அவர் மாறினாதான் இந்த அதிமுகவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா கழுத தேஞ்சி கட்டரும்பா போன மாதிரி இந்த அதிமுக இருக்குல்ல, கரைஞ்சே போயிடும். இனி தமிழ்நாட்டில் திமுக தவேகா தான் இருக்கும். அதுலேயும் ஸ்டாலின் அவர்களுக்கு இனி எங்க வேலை இல்லை. உதய நிதியா விஜயா அப்படின்னு தான் இன்னைக்கு மோதல் ஆரம்பிக்கும். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தோல்வியை கண்டீங்கன்னா படுதோல்வி. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டே வாங்கல நிறைய இடங்கள்ல. கேவலமான ஒரு படுதோல்வி இது. எம்ஜிஆருடைய கட்சியா இது? அம்மாவுடைய கட்சியா இது? அந்த கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு? இதுல வேற கூட்டணி வேற. அந்த பாமக கூட கூட்டணி வச்சதுனாலதான் கொஞ்சம் இவ்வளவு சீட்டாகுது. இல்லைன்னா இன்னைக்கு அதுவும் இல்லை. சரி, இப்போ எல்லாரையும் சேர்த்து ஒன்று சேர்த்து என்ன பண்றாரு, போய் நம்ம தாவேக்கால போய் சேர்ந்துடலாம்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆட்டம் காண்றாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்கலையே. உனக்கு தாங்க மதிப்பு மரியாதை இல்லையே. ஒத்து இருந்தாதான் எல்லாரும் 10:30 மணிக்கு அசம்பிளி ஆகியிருப்பாங்க. ஆகல. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அங்க எடுபடாது, செல்லுபடாது. இனி வேலைக்கே ஆகாது. விஜய்லாம் சேர்த்திடவே மாட்டாரு. அந்த அதுக்கு இனி இல்லை. 3வது இடத்துக்கு இன்னைக்கு போனதுக்கு காரணம் யாரு? டெபாசிட் போனதுக்கு காரணம் எம்ஜிஆருடைய பேரே கெடுத்துட்டாரப்பா. அம்மாவுடைய பேரையும் கெடுத்துட்டார். இதெல்லாம் பண்ணிட்டு மீண்டும் போய் தாவேக்கால போய் சேரணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவரையும் ஓக்கணும், அந்த விஜயம் ஓக்கணும்னு தான் இவர் பிளான் பண்றாரு. இன்னைக்கு ஒன்னியே வேண்டாம்னு தான். அதிமுகவை யாரும் கோபத்துல ஓட்டு போடாம இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் பூரா வீரம் தாவேக்கால போய் போட்டிருக்காங்க. உண்மை அதுதான். மீண்டும் நீ அங்கே போய் செஞ்சாங்கன்னா வேண்டாம்னு தானே உன்னைய ஓரங்கட்டி போட்டிருக்காங்க. ஏதோ இன்னும் அவருக்கு 10 சீட்டு வேணும். அந்த 10 சீட்டு இங்க இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆடுறாரு. அது ஆகாது. இந்த ஆட்டமெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரெடியா இருக்கிறான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போறதுக்கு 2 டீம் ரெடியா இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்குள்ள போய் சாட போகுது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆக மொத்தத்துல கட்சியை விட்டே போனோம். ஒரு கட்சியை விட்டு காலி ஆகணும். திமுகவில் போயிடு. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவில் சீட்டு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது வான்னு சொல்லி உட்கார வச்சுக்கிடுவோம். அங்க போனாதான் கொடநாடு கொலை வழக்கில் தப்பிக்க முடியும். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு
அதிமுகவுக்குள்ள மட்டும் வரவே வராது. எங்க மானம் இருக்கா, மானம் இல்லையா? சூடு இருக்கா, சூடு சொரணம் இல்லையா? இவ்வளவு ஆயிட்டமே, 10 தோல்வி ஆயிட்டோம், 11 தோல்வி ஆயிட்டோம், 12 தோல்வி ஆயிட்டோம், மீண்டும் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் பொதுச் செயலாளர். உனக்கு என்ன இருக்கு? அதுக்கான அருகதை இல்லை. எம்ஜிஆரின் பெயரையே கெடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவின் புகழுக்கும் கலந்து விளைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. காலிலே விழுந்து பதவியை வாங்கிட்டு நீ யாரு? அவங்க ஒரு அக்கிஸ்ட், அவங்கள போய் நான் ஏன் பார்க்கணும்? அப்ப ஒரு அக்கிஸ்டோட காலில் விழுந்து மட்டும் பதவியை வாங்கலாமா? அக்கிஸ்ட் கொடுத்த பதவி எனக்கு வேண்டாங்களாமா? அப்படி பண்ணணும்ல. அக்கிஸ்ட் கொடுத்த பதவி எனக்கு வேணான்னு அன்னைக்கே போயிருந்தா உண்மையான எடப்பாடியை நான் பாராட்டி இருப்பேன். ஆனா அந்த பதவி தானே வாங்கினீங்க, அக்கிஸ்ட் கொடுத்த பதவி தானே வாங்கினீங்க. அக்கிஸ்ட் அம்மா யாரு? A1 அக்கிஸ்ட் அம்மா தான். அடுத்ததுதான் சின்னம்மா. இந்த புரிதல் கூட இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அம்மாவினுடைய போட்டாவை திமுக காரங்க எந்த இடத்துலையும் போடக்கூடாது. நாங்க அம்மா உணவகத்தில் கூட அந்த போட்டோவை மாட்டக்கூடாது நாங்க. அப்போ இவர் என்ன சொன்னாரு? அக்கிஸ்ட் போய் நான் பார்க்க மாட்டேன். அப்ப அம்மாவும் ஒரு வகையில அக்கிஸ்ட் தானே. இன்னைக்கு இல்லைங்கிறதுனால இல்லைன்னு ஆயிட முடியாது. அம்மாவுக்காகத்தான் சின்னம்மா, சின்னம்மாவுக்காகத்தான் அம்மா. இதான் உண்மை. அம்மாவை உருவாக்கியதே யாரு? காவல் தெய்வம் யாரு? சின்னம்மா. அப்படிப்பட்ட சின்னம்மாவை வேண்டாம்னு சொல்லி நீ என்னைக்கு உதறிட்டு போனையோ அன்னைக்கே உனக்கு சைத்தான் பிடிச்சிட்டு. துரோகம் ஒரு காலமும் துரோகம் பண்றவன அது சும்மா விடாது. அந்த அம்மாவுடைய ஆவிங்க விடவே விட. இப்பவும் சொல்றேன், துண்டக்கானும் துணியக்கானும்னு எடப்பாடி பழனிசாமி ஓடத்தான் போறாரு. அதிமுக அலுவலகத்துக்குள்ள இனி அவர் போகவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவர் கூப்பிட்டதுக்கு போலையா, இனிமேல் இதை ஒருங்கிணைச்சு யாரும் போக மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன். பாஜகவும் அதிமுகவை அவங்களுக்கு என்ன தெரியுமா? அதிமுகவில் பொதுச்செயலர் பதவியை மாற்றணும்னு அன்னைக்கே அமித்ஷா அறிக்கை கொடுத்துட்டார். நீ தான் எல்லாத்தையும் பகைச்சிட்ட. அண்ணாமலையும் பகைச்சிட்ட, செங்கோட்டையனையும் பகைச்சிட்ட. உயிரே போனாலும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தாவேக்காவுக்குள்ள செங்கோட்டையன் சேர்க்கவே மாட்டார். அப்படி சேர்த்துட்டாருன்னா அவரு தாவேக்காவை விட்டு வெளியே போயிடுவார். அவ்வளவு தூரத்துக்கு நீ பேசியிருக்க. இன்னைக்கு காரணமே யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு தாவேக்கா அவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. அதே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் போறேன் சேருறேன்னு சொல்றது மானமா இல்லையா? உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க. கொஞ்சமாவது மனுஷனுக்கு காரம் ரோசத்தோட வேணுங்க. தமிழன் என்று சொல்வதற்கு கூட ஒரு அர்த்தமில்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் கண்டிப்பாக அவரை மட்டும் தாவேக்கால சேர்த்துறாதீங்க, சேர்த்துறாதீங்க, சேர்த்துறாதீங்க. சேர்த்தீங்கன்னா தாவேக்காவையும் அழிச்சிடுவார். தாவேக்காவும் துரோக கட்சி கூட துணை போய்விட்டது என்று குழந்தைகள் எல்லாம் பேசுவாங்க. இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.